வவுனியா மாநகர சபை மேயரை பதவி நீக்கும் வடமாகாண ஆளுநரின் வர்த்தமானிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி அமலவளன் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். இதன்போது இடைக்கால தடையினை நீக்குமாறு பிரதிவாதிகள் சார்பில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டது. குறித்த ஆட்சேபனைக்கு மறு ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார். இதன்போது இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதிபதி வவுனியா மாநகர மேயரை பதவி நீக்கும் வடமாகாண ஆளுநரின் வர்த்தமானி மீதான இடைக்கால தடை உத்தரவை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை நீடித்ததுடன் எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் இருதரப்பினரும் எழுத்து மூலமான சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு உத்தரவிட்டார். ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் எடுத்திருந்த இடைக்கால தடையினை நீக்குமாறு பிரதிவாதிகள் சார்பிலே ஆட்சேபனை அணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்சேபனைக்கு நாங்கள் மறு ஆட்சேபனை நேற்றைய தினம் அணைத்திருந்தோம். அந்த விடயம் சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு விசாரணை நடைபெற்றது. இடைக்கால தடையை நீடிப்பதா அல்லது அதனை விலக்குவதா என்று சம்பந்தமாக மட்டுமே இன்றைய விவாதம் இடம்பெற்றிருக்கிறது. எழுத்து மூல சமர்ப்பணமாக அதனை மன்றுக்கு வழங்குமாறு மன்று பணித்திருக்கிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி அன்று அல்லதுக்கு முன்னதாக நாங்கள் அலுவலகத்திலே அதனை தாக்கல் செய்ய வேண்டும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இது சம்பந்தமான உத்தரவை நீதிமன்றம் வழங்கும்.